ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. கனவை காத்த கயல்விழி. ஒரு சிறிய ஊரில் கயல்விழி என்ற பள்ளி மாணவி இருந்தாள். அவளுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு பெரிய கனவு, ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும். அவளுடைய அம்மா எப்போதும் சொல்வார், மகளே, படிப்பு ஒரு பொக்கிஷம், அதை யாராலும் திருட முடியாது. அதை நீ பாதுகாத்தா அது உன்னை வாழ்க்கை முழுக்க பாதுகாக்கும். கயல்விழி இந்த வார்த்தையை மனதில் பொறித்து கொண்டாள். பள்ளியில் அவள் மிகவும் புத்திசாலி. ஆசிரியர்கள் எல்லோரும் அவளை பாராட்டுவார்கள். ஆனால் அவள் +2 படிக்கும் வயதில் சில நண்பிகள் காதல், செல்போன் பேச்சு, தேவையில்லாத சுற்றுலா, நேரம் வீணாக்கும் விஷயங்களில் ஈர்க்கப்பட்டார்கள். ஒரு நாள் அவளுடைய தோழி சொன்னாள், கயல், வாழ்க்கை ஒரே ஒரு தடவைதான். கொஞ்சம் லவ், கொஞ்சம் ஜாலி இல்லாம என்ன? அப்போது கயல்விழி சிரித்து கொண்டு அமைதியாக சொன்னாள், இப்போ என் மனசு கனவுக்காக நான் முதலில் என் காலில் நிற்கணும். பிறகு வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ அதை பார்க்கலாம். அவள் மனதை சிறகடிக்க வந்த எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக தள்ளிவிட்டாள். காலங்கள் கடந்தது. கயல்விழி தினமும் காலையில் எழுந்து படித்தாள். சமூக வலைதளத்தை குறைத்தாள். எல்லோரிடமும் மரியாதையாக பேசினாள். ஆனால் ஒரு எல்லை வைத்து கொண்டாள். அவள் அம்மா அவளிடம் சொன்னார், அன்பாக பேசலாம். ஆனால் எல்லோரும் அந்த அன்பை சரியாக புரிந்து கொள்வதில்லை. பெண்களுக்கு கோபம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு கம்பீரம் இருக்கணும், அதுதான் பாதுகாப்பு. இந்த வார்த்தை கயல்விழிக்கு பெரிய பாடமாக இருந்தது. அவள் தனது நடத்தை, பேச்சு, நட்பு எல்லாவற்றிலும் ஒரு தெளிவை வைத்து கொண்டாள். ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த ஊரே பெருமையாக கொண்டாடியது. கயல்விழி ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டாள். அவள் மேடையில் நின்று பேசும்போது சொன்னாள், ஒரு பெண்ணின் மிக பெரிய பாதுகாப்பு அவளுடைய கல்வி, தன்னம்பிக்கை, சுயமாக சம்பாதிக்கும் திறன். வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம கனவுகள் நம்மை காப்பாற்றும். அந்த ஊரில் இருந்த பல பெண் குழந்தைகள் அவளை பார்த்து ஊக்கமடைந்தனர். ஃப்ரெண்ட்ஸ், பெண்களின் முதல் பாதுகாப்பு கல்வி, இரண்டாவது பாதுகாப்பு சுயமாக சம்பாதிக்கும் திறன், மூன்றாவது பாதுகாப்பு எல்லை தெரிந்த நடத்தை. காதல், கவனச்சிதறல் எல்லாம் வாழ்க்கையில் பின்னாலும் பார்க்கலாம். ஆனால் கனவுகளை உடைக்காதீர்கள். முதலில் உங்கள் சொந்த காலில் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு சொல்லி கனவு கண்டீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களை பெற குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பாய்.